எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி தான் ஒரு நியூ அப்டேட் பார்க்க போகிறோம். நம்ம துணை முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வேடச்சந்தூரில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக சென்றிருக்காரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு நியூ அப்டேட் வந்து அவர் கொடுத்துருக்குறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலினில் வந்து நிறைய சேவைகள் வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் மூலமாக பெரும்பான்மையான விண்ணப்பங்கள் வந்து அதன் மூலமாக தான் பெறப்படுறது. நிறைய துறைகள் அதனுடைய சேவைகள் செய்ய வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதால அவங்களுடைய வேலைகள் வந்து ஈஸியாக முடிஞ்சிடுது அப்படின்ற தகவலையும் வந்து அவர் பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பிச்ச அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து கிடைக்க போகுது அப்படின்றதையும் வந்து ஒரு தகவலாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம அப்ளை பண்ண 45 நாளுக்குள்ளே ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு மெசேஜோ இல்லை ஒரு களப்பணி ஆய்வோ ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அந்த 45 நாள் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சா இல்லையா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த 45 நாளுக்குள்ளவே உங்களுக்கு பரிசீலனை செய்து வந்து அடுத்த மாதம், அதாவது 45 நாள் முடிஞ்ச அடுத்த மாதத்துலேயே வந்து உங்களுக்கு பைசா வந்துடும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா எலெக்ஷன் வந்து நெருங்கிக்கிட்டு வந்துட்டுருக்கு. இன்னுமே ஒரு 5 மாதங்கள் கழித்து நம்மளுக்கு எலெக்ஷன் வைக்க போகிறதுன்றதால வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பயன்பெறும் வகையில் இலவச பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளதால் பெண்கள் அது மூலிமாவும் பயனடுறாங்க அப்படின்ற தகவல் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.